because we are kings and our words matter. மணிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். மணிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். திருசேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. சென்றாரே, அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதனில் தோன்றிய தேவன். அது காத்தாரே, அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளதே. அது காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. எல்லோரும் பாடும். தேவ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவர் பாடும் தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நம்ம அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளை தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். தேவ கிருபை என்றும் உள்ளது. வேதம் மறுபடியும் சொல்லுது, அதை திரும்ப திரும்ப திரும்ப. ஏனென்றால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்றைக்கும் உள்ளது தேவனுடைய கிருபை. கிருபைனா அவருடைய தயவு. தகுதியற்றவர்களுக்கு அல்லது தகுதியின் அடிப்படையில் இல்லை, தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில், தம்முடைய அன்பின் அடிப்படையில் காட்டுகிற தயவு. கர்த்தர் நம் மீது தயவுள்ளவராக இருக்கிறார். பாவிலா இருக்கையிலே நம்ம நேசித்தார், நம்ம அன்பு கூர்ந்தார், நமக்காக மரித்தார்னு சொல்லுது வேதம். அந்த கிருபை தேவனுடைய கிருபை, அது என்றென்றைக்கும் உள்ளது. பாவியில் இருக்கப்ப நேசித்தவர், நமக்காக மரித்தவர், இப்போ நம்மளை கைவிட்டுறதில்லை, இப்போ நம்முடைய குறைகள் நிமித்தம் நம்ம தள்ளிடுறதில்லை. என்றென்றைக்கும் அவருடைய கிருபை நமக்கு உள்ளது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, ஓய்வென்றி துதிகள் தேவானுக்கு அளிப்போம், சீயோன் மலையின் மீதிலே.
தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவருக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மேலே. நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலில் தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் எந்தனுள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம்
உண்டு. பேரின்பம் பேரின்பம் பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள். பேரின்பம் கொள்ளெந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள். பேரின்பம் கொள்ளெந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளுந்தருளாமே. நீர் என் மறைவிடம், நீரை தீருள்ளத்தை மீட்பின் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். நீர் என் மறைவிடம், நீரை தீருள்ளத்தை மீட்பின் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். நீர் என் மறைவிடம், நீரை தீருள்ளத்தை மீட்பின் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் எல்லாரும் சொல்லுவோம். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் எல்லாரும் கூட சொல்லுவோம். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன்.
அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடினான் அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடினான் அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என்னையும் செட்டைகளால் மறைத்து காத்திடுவீரே. கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடினான் அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடினான் அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என் உள்ளமே இளைப்பாறே. கிறிஸ்துவின் வல்லமை நம்பியே கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடினான் அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்தி. எல்லோரும் பாடும். கடல் அலைகள் சீரும் கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடினான் அனைத்தையும் ஆளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்து. இன்னொரு முறை பாடுவோம். கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடினான் அனைத்தையும் ஆளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். கடல் அலைகள் சீரும்போது வாழ்க்கையிலே நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், நாம் சந்திக்கும் போராட்டங்கள் கடல் அலை சீர்றது போல இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய, அதை காட்டிலும் பெரிய ஒருவர் நமக்குள்ளே கூடியிருக்கிறார். அன்னைக்கு படகுல இருந்தது போல இன்னைக்கு இங்கே இருக்கிறார். படகுல இல்லை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். அதனால தான் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள வேண்டும் அவரே தேவன். அவர் எவ்வளவு பெரியவர், எப்படி எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறார் என்பதை
நாம் காண முடியும் நம்முடைய வாழ்க்கையில். எதிராய் கொந்தளிக்கிற எல்லா காரியங்களையும் அடக்கி ஒன்றும் இல்லாமக்குவார். அவர் அமைதியை கொண்டு வருவார். ஆரம்பத்தில் பூமியில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருந்தது. அதை அடக்கி ஆண்டார், சரிப்படுத்தினார், கீழ்ப்படுத்தினார். கீழ்ப்படுத்தி சொல்றாரு, நீ அதே மாதிரி பண்ணு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் அப்படிங்கிறார். நான் கீழ்ப்படுத்தினது போலவே நீயும் கீழ்ப்படுத்து ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். அவரை போலவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே பிரச்சனையின் மத்தியில் பதற வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். அவர் தேவன், அவர் பெரியவர், அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். எல்லா காரங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கடல் அலைக்கும் சீற்றத்துக்கும் எங்களை எதிர்த்து வருகிற எல்லா சக்திகளுக்கும் மேலானவர் நீர். அவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவர் நீர். எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறவர் நீர். எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறவர். எங்களுக்குள் இருக்கிறீர், எங்களையும் உம்மை போலவே ஆக்கி இருக்கிறீர். துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்றைக்கு அமைதி நிலவட்டும். தன்னுடைய பிரச்சனைகள் குறித்து இருக்கிற பயங்கள், கவலைகள், பாரங்கள், கொந்தளிப்புகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய அமைதி உண்டாகட்டும். அவள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அவள் காணட்டும் கர்த்தாவே. நீர் எவ்வளவு பெரியவர், நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும். வெற்றியும் வாழ்வையும் பெற்று அனுபவிக்கட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்போம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம். கிருபையை குறித்து போதித்து வருகிறோம். கிருபையில் வாழ்வதை குறித்து போதித்து வருகிறோம். கிருபைனா என்ன? தயவு. தேவன் நம்மிடத்தில் காட்டும் தயவு. அதை எதன் அடிப்படையில் காட்டுகிறார்? நம்முடைய கிரியின் அடிப்படையில் அல்ல. நாம் எவ்வளவு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ன செஞ்சுருக்கோம் செய்யலைன்றதன் அடிப்படையில் அல்ல. அவருடைய அன்பின் இரக்கத்தின் அடிப்படையில் நமக்கு தேவன் தயவை காட்டுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும்போதே நம்மை தேவன் நேசித்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். பாவிகளாக சத்துருக்களாக இருக்கும்போதே அவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைன்னா, ஒரு பாவியை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு பேசும்போது எப்போவுமே கிருபையை பற்றி பேசுகிறோம். கர்த்தர் உன்னை மன்னிப்பார், கர்த்தர் தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் உன்னை கர்மங்களெல்லாம் மன்னிப்பார், பாவங்களெல்லாம் மன்னிப்பார்னு நல்லா எடுத்து சொல்கிறோம். சொல்லி அவனை ஆண்டவருக்குள்ளே கொண்டாடுறோம். வந்த பிறகு அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணான்னா அப்புறம் என்ன சொல்கிறோம்? கர்த்தர் பார் உன்னை என்ன பண்ணுறார், உன்னை கையை ஓடிப்பார், உன்னை காலை ஓடிப்பார், உன் பிஸ்னஸ்ஸு சுத்தமாக கெட்டு போகும், நீ நல்லா இருப்பியா, நீ உருப்பிடுவியா, ஏன்னா நீ இப்படி பண்ணுறிய, கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார். கிருபையில் ஆரம்பித்து கடைசியில் கிரியைக்கு போயிடுறோம் நம்ம. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கண்டித்து எழுதுகிறார். கலாத்திய நிருபத்துக்கு எழுதும் போதெல்லாம் ரொம்ப கோபமாகவே எழுதுகிறார். முதல் அதிகாரமே எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர வேறு ஏதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஏன் அவ்வளோ கோபம் அவருக்கு? யாரை பற்றி சொல்கிறாரு? வேற என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க? இவர் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் ரியல் சுவிசேஷம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய கிரியினால் அல்ல. கடவுளுடைய கிருபை நம்மளை ரட்சிக்கிறது என்று பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஒரு சிலர் அங்கே புகுந்து வந்து இவர் அந்த பக்கம் போனோன்னா இந்த பக்கம் வந்து மதத்தையும் கிரியையும் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணணும், நீ அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த நாட்களை கடைப்பிடிக்கணும், இந்த பண்டிகைகளை கடைப்பிடிக்கணும், இந்த முறைமைகளை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி யூத முறைமைகளெல்லாம் கொண்டு வந்து போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரியைக்குள்ளே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிருபையை மறந்துட்டாங்க. ஆகவே தான் ஒரு கோபம். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். இன்றைக்கும் சபை நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்குது பாருங்கள். கிருபையில் தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம வரும்போது ஆண்டவர்கிட்ட எப்படி வர்றோம்? கர்த்தாவே நான் பாவி, நான் அப்படியே வர்றேன், என்னை ஏற்றுக்கொண்டு என்னை பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை ரட்சித்து என்னை புது மனுஷனாக மாற்றணும் தான் வர்றோம்.
கர்த்தரும் நம்ம ஏற்றுக்கொண்டு எல்லாம் செய்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு கிரியையில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடறோம். அதாவது கிரியை தான் நமக்கு எல்லாத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தர்ற மாதிரி அந்த மாதிரி எண்ண ஆரம்பித்து விடுறோம். அது தப்பு. ரட்சிக்கப்படும் போது எப்படி கிரியை அல்ல கிருபையோ, அதுபோலவே ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கிரியினால் அல்ல கிருபையினால் தான் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ கிரியினால் அல்ல கிருபையினால் தான் பெற்றுக்கொள்கிறோம்னா அப்போ கிரியை எப்படி வேணா இருக்கலாமான்ற கேள்வி எழும்புகிறது. நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். அப்போ நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? நீங்கள் சொல்கிறீங்க கிரியை பரவாயில்ல, கிருபை தான் முக்கியம், கிருபையினால தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறான்றீங்க, எல்லாமே கிருபையில் தான் பெற்றுக்கொள்கிறோன்றீங்க. அப்போ நான் என்ன கிரியை செய்கிறேன்றது பிரச்சனை இல்லை, நான் எப்படி வேணால் இருந்துக்கலாம் இல்லையா, நான் பாவம் கூட செஞ்சுக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. அதைத்தான் இன்றைக்கி டீல் பண்ண போகிறேன். நம்ம வாசிப்போம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பிப்போம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ? பாவிகளாக இருக்கும்போது இல்லையா? பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் யோகியர்களான பிறகல்ல, நாம் கொஞ்சம் நல்லா திருந்தி வந்த பிறகல்ல, நாம் நல்லவர்கள் நிரூபித்த பிறகல்ல, பாவிகளாக இருக்கும்போது. 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அதாவது இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், எனிமீஸ் ஆஃப் காட் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். கடவுளுக்கே எனிமி பாருங்கள், அப்படி இருந்தோமா நாமெல்லாம், கடவுளுக்கு விரோதிகளாக சத்துருக்களாக இருந்தோமா. சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமையானால், ஒப்புரவாக்கப்பட்டோம்னா நாமெல்லாம் கர்த்தருக்கு சத்துருவாக இருந்த போதே இயேசு நமக்காக மரித்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார், சேர்த்து வச்சார், பிதாவோட கொண்டு ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். அது உண்மையாக இருக்குமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின், அதாவது ரட்சிக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது பாவிகளாக இருக்கும்போதே, சத்துருக்களாக இருக்கும்போதே, கடவுளுக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே நமக்காக அவர் மரித்து நம்மளை பிதாவிடத்தில் கூட சேர்த்தார்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஏன் இதை போதிக்கிறாருன்னு சொன்னால், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிருபையில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் போக 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 கிரியையில் போயிடுறாங்க. அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு வரும்போது கிரியை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிரியினால தான் நமக்கு வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. நான் நல்லா ஜெபம் பண்ணுறதுனால தான் கர்த்தர் எனக்கு நல்ல காரியங்களை செய்கிறார், நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறனால தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, நான் ஒழுங்காக கோயில் போகிறதுனால தான் கடவுள் எனக்கு இதெல்லாம் செய்தார், நீ போகலன்னா எப்படி செய்வார், இந்த மாதிரிலாம் பேச்சு நிறைய கிறிஸ்தவர் மத்தியில் நம்ம பார்க்கலாம். நீ கோயிலுக்கு போகலன்னா எப்படி செய்வாராக்கும், நீ ஜெபம் பண்ணலன்னா அப்படி செய்வாராக்கும், நீ பைபிள் வாசிக்கலன்னா அப்படி செய்வாராக்கும், இப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். தவறு. நான் இப்படி தவறுன்னு சொன்ன உடனே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி சொன்னீங்கன்னா வாசிக்க மாட்டாங்கயா, அப்படி சொன்னீங்கன்னா பாருங்கள் உருப்படாமல் போயிடுவாங்க. ஏன்னா நான் பைபிளே வாசிக்கலனா கூட, நான் கோயிலுக்கே போகலன்னா கூட கர்த்தரை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவுத்து விட்டா மாதிரி ஆகிடுது இல்லையா, அப்புறம் எப்படி வேணால் இருந்துக்கலாம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலான்ற ஒரு இது உண்டாயிடுது இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி அதை தான் டீல் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுதான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு கவனிக்க போகிறோம். அப்படியே நம்ம போதிக்கிறோம், அதுவாக நம்முடைய போதனை. எந்த போதகரும் அந்த மாதிரி போதிக்க மாட்டாங்க. அப்போஸ் நான் பவுலும் போதிக்கலை, நாமும் அப்படி போதிக்கலை, யாரும் அப்படி போதிக்கலை. இன்றைக்கி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முக்கியமாக இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்போம். நாம் எப்படி பாவிகளானோம்ங்கிறத முதல்ல கவனிப்போம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படி சொல்லுறது, எப்படி பாவியானோன்னு. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும். எப்படி பாவம் பிரவேசித்தது உலகத்தில்? பாவமும் மரணமும் ஒரு மனுஷனுடைய பாவத்தினால பிரவேசித்தது. அதாவது நாமெல்லாம் பாவம் செஞ்சு பாவிகளாகலையாம், ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால நாம் எல்லாரும் பாவிகளானோம் என்று வேதவசனம் போதிக்கிறது. எப்படி இருக்குது பாருங்கள். நாம் பாவம் செஞ்சு நான் பாவி ஆகலை, என்னுடைய முப்பாட்டனாகிய ஆதாம் பாவம் செய்ததுனால நாம் எல்லாருமே பாவிகளாக ஆயிட்டோம். அதை இப்படி சொல்லலாம், நாமெல்லாம் பாவிகளாக ஆக்கப்பட்டோம். நாம் பாவம் செய்யலை, நாம் பாவிகளாக என்ன பண்ணோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவனுடைய பாவத்தினாலே பாவிகளாகிவிட்டோம் அப்படின்னு தான் வேதம் போதிக்க. அதுதான் பாவத்தை குறித்த சரியான கருத்து. நாம் ஏன் பாவம் செய்கிறோன்னா, நாம் பாவிகளாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன். கற்பத்தில் உருவாகும் போதே துர்க்குணமும் பாவமும் நமக்குள்ளே வந்துருச்சுன்றார்.
நான் முதல் பாவத்தை கையால் செய்கிறதுக்கு முன்னாடியே, நான் முதல் பாவமான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு முன்னாடியே, ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே, கற்பத்திலேயே உருவாகும் போதே பாவம் எனக்குள் பிரவேசித்து விட்டது என்று சொல்கிறான். எங்கேருந்து பிரவேசித்தது? ஆதாமுடைய பாவம் மனுவர்க்க முழுவதுக்குள்ளும் வந்து நுழைந்து கொண்டது என்று தான் வேத வசனம் போதிக்கிறது. அப்போ நாம் எல்லாம் பாவம் செய்யாமலே பாவிகளாயிட்டோம். எப்படி பாவிகளானோம்? ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் பாவிகளானோம். வேத வசனம் நாம் எல்லாம் எப்படி நீதிமான்கள் ஆகிறோன்றதையும் போதிக்குது. ரொம்ப முக்கியம் பாருங்கள். எப்படி ஏன் பாவத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், எனக்கு அங்கே தான் நாராங்க போயிட்டேன் ரொம்ப வருஷமாக. ஏன்னு சொன்னால், நான் என்ன நினச்சேன்னா, நான் பாவம் செய்கிறதுனால தான் நான் பாவின்னு நினச்சிட்டேன். அப்போ நீதிமான்ன்றது என்னால் விளங்கிக்கவே முடியல. நீதிமான் ஆகிறது எப்படிங்கிறது, ரட்சிக்கப்படுறது எப்படின்றது என்னால் விளங்கிக்கொள்ளவே முடியல. நான் பாவம் செஞ்சு தான் பாவி ஆனேன்னு நினைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு எனக்கு, நான் நல்லது செய்யாமல் எப்படி நான் ரட்சிக்கப்பட முடியும்? நான் பர்ஃபெக்டாக இல்லாமல் எப்படி எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்? நான் எப்படி மோட்சம் போக முடியும்? நான் 100க்கு 100% கரெக்டாக இல்லாமல் நான் எப்படி ரட்சிப்பை பெற முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் தப்பு செஞ்சதுனால தான் பாவியானேன். அப்போ நான் நல்லது செஞ்சால் தான் நீதிமானாக முடியுன்ற தவறான எண்ணம். அதனால தான் பாவத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி பாவியானேன்னு. நான் தப்பு செஞ்சதுனால பாவியால், முப்பாட்டனாகி ஆதாம் தப்பு செஞ்சதுனால பாவம் எனக்குள்ளே ஒட்டிக்கிச்சு. பாவமானேன், நான் பாவி ஆக்கப்பட்டேன். நான் பாவம் செய்யாமலே பாவியா ஆனேன். அதுதான் வேதவசனத்தின் போதனை. அப்போ எப்படி நீதிமானாகிறேன்? நீதிமானாகிறதும் அதே மாதிரி தான். நான் நீதியை செய்கிறதுனால நீதி ஆகலை. ஒரு நீதிமான் ஒருவராலே நான் நீதிமானாக்கப்பட்டேன், அவருடைய நீதியாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று தான் வேதவசனம் போதிக்கிறது. நான் ஒரு நீதியும் செய்யாமலே நான் நீதிமானாக ஆக்கப்பட்டேன்னு தான் வேதவசனம் போதிக்கிறது. எங்கே போதிக்குது? 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், அப்போ இப்போ பாருங்கள், ஒரு பெரிய கம்பேரிசன் பண்ணுறாரு. மீறுதலின் பலன்னா பாவம் செய்ததனுடைய பலன். அதை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, கிருபை வரத்தின் பலன். கிருபையின் பலனுக்கும் பாவத்தின் பலனுக்கும் கான்ட்ராஸ்ட்டை கொடுக்குறார். பாவத்துக்கும் பாவத்தையும் கிருபையும் எதிரெதிர வச்சு, பாவத்தினுடைய பலன் எப்படி இருந்தது, கிருபை வரத்தின் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறார். ரெண்டும் கம்பேர் பண்ணவே முடியாதுன்றார், ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதல்னாலே, மறுபடியும் பாருங்க, ஒருவன்ற வார்த்தை வரும். ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்கனா செத்து விழுந்திருக்கன்னு இல்லை, பாவத்தில், அதாவது பாவிகளாயிருக்க அப்படின்னு அர்த்தம். அல்லது மரித்திருக்கன்னு சொன்னால் ஆவிக்குரியபடி மரித்திருக்க அப்படின்னு அர்த்தம். மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. என்னவாம், ஒரு மனுஷனுடைய மீறுதல், அதாவது ஆதாமுடைய மீறுதல் சொல்லுது, ஒருவனுடைய மீறுதல்னு. அந்த ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால என்ன ஆச்சா, நிறைய பேர் ஆவிக்குரியபடி செத்தவர்களானார்கள். ஆவிக்குரிய சாவுன்னு என்னன்னு தெரியும் இல்லையா? ஆதாம் பார்த்து கடவுள் என்ன சொன்னார், இந்த விலக்கப்பட்ட கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். என்னைக்கு புசிக்கிற அன்றைக்கே சாவேன்னார். அன்றைக்கே செத்தானா? கிடையாது. 900 வருஷத்துக்கு மேலே இருந்தான் உயிரோட, அன்றைக்கே சாகலை. அப்போ கர்த்தர் என்ன பொய் சொல்லிட்டாரா? அன்னைக்கே புசிக்கிற நாளிலே சாவாயின்னு சொன்னார். சாலியே, நான் சொல்கிறேன், செத்தான். எப்படி செத்தான்? சாவுனா என்ன? சரீர சாவுனா என்ன? உடலை விட்டு உயிர் பிரிவது தான் சரீர சாவு. என் உயிர் உடலை விட்டு போனோடனே சரீரத்தில் நான் செத்தவன் ஆகிறேன் இல்லையா? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய சாவும். உடலை விட்டு உயிர் பிரிகிறது சரீர சாவு, தேவனை விட்டு மனுஷன் பிரிகிறது ஆவிக்குரிய சாவு. அந்த சாவு ஏதேன் தோட்டத்திலே அவன் புசித்த மாத்திரத்திலே நடந்தது. அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்த உடனேயே நடந்தது. அவன் செத்து விட்டான். நான் விழுந்து சாகலை, உயிர் மூச்சு விடுறது நின்றுல, உயிரோடு தான் இருக்கிறான். 900 வருஷம் இருந்தான். ஆனால் ஆவிக்குரியபடி செத்தான். தேவனோடு கூட எந்த தொடர்பும் இல்லை, தேவனற்றவனாக வாழுகிறான். அந்த சாவில் என்ன இருக்குது? அந்த சாவில் அது ஒரு விதமான சாவு பாருங்கள். அந்த சாவு உடனே என்ன கொண்டாந்துருச்சு? குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டாந்துருச்சு. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. கையின் பிரயாசத்தில் வேர்வையும் பிரயாசமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. தரித்திரம் வந்துருச்சு. முள்ளும் குறுக்கும் விளைவிக்க ஆரம்பிச்சிருச்சு.
கற்ப வேதனை கூட அளவு கடந்த வேதனை ஆயிடுச்சு. சாதாரண வேதனையாக இருக்க வேண்டியது ரொம்ப அளவுக்கு மீறிய வேதனை ஆயிடுச்சு. ஒரு பெரிய கண்டம் மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளை பெறுறதுன்றது நிறைய பேர் பெண்கள் செத்தே கூட போயிடுறாங்க பிள்ளை பெறுறதுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து உண்டாயிடுச்சு. இப்படி நோய், தரித்திரம், குடும்ப பிரச்சனைகள் இப்படின்னு எல்லாம் இதெல்லாம் சாவு. பாருங்க, சாவுன்னு என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். கையில் காசு இல்லைன்னா அது ஒரு மாதிரி சாவு. ஹலோ, சிலர் அப்படியே முழிக்கிறாங்க, சரியான கோயிலுக்கு தான் வந்தோமான்னு. கரெக்டான கோயிலுக்கு வந்திருக்கீங்க நான் சொல்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, கையில் காசு இல்லைன்னா நீ பயப்படாதே சகோதரனே, நீ நிச்சயமாக மோட்சம் போ. அவன் போக மாட்டான், ஏன்னா நிறைய காசு இருக்கு அவன்ட்டு. அப்படி கிடையாதுங்க. கையில் காசு இல்லைன்னா அது ஒரு மாதிரி சாவு. ஃபீஸை கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணிமணி வாங்க முடியலன்னா அது ஒரு மாதிரி சாவு. அது ஒரு இருள் சாவு. அது ஒரு நெகட்டிவ் சக்தி வேலை செய்யுதுங்க. சுகம் இல்லையா, அது ஒரு விதமான சாவு தான். அது கடவுள் அப்படி நம்ம உண்டாக்கலை. அப்படி இருக்கணும்னு நம்ம உண்டாக்கவே இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா, ஒரு மன நிறைவு இல்லையா, வருத்தத்திலே வாழ்ந்துட்டு இருக்குமா, கண்ணீர்லேயே வாழ்ந்துட்டு இருக்குமா, அது ஒரு மாதிரி சாவுங்க. சிலர் சொல்கிறாங்களே செத்துக்கிட்டே இருக்கேன்னு, அதான் அது சாவு. அப்போ அப்படிப்பட்ட சாவு அது ஆவிக்குரிய சாவுன்னு சொன்னால், கடவுள் இல்லாமல், கடவுளுடைய ஒத்தாசை இல்லாமல், அவருடைய அனுகூலம் இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல், அவருடைய ஆதரவு இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை, தரித்திரத்திலையும் மற்ற எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வாழுகிற ஒரு வாழ்க்கை, கடவுளை நோக்கி பார்த்து கடவுளிடத்திலிருந்து ஒரு உதவியை பெற முடியாத நிலையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் அந்த சாவு. அப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர் அப்படி மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும், கிருபையை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. அந்த கிருபையினால் வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இப்போ பாருங்கள், 16ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாரு. பாவம் என்ன பண்ணுச்சு, கிருபை என்ன பண்ணுது சொல்கிறார் பாருங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்தனால், மறுபடியும் இந்த ஆதாம் பாவத்துக்கே போகிறார். 12ஆம் வசனத்தில் ஆரம்பித்தார், திரும்ப திரும்ப அதுக்கே போகிறார். ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அது என்ன பண்ணுச்சு, கிருபை என்ன பண்ணுதுன்னு சொல்கிறார். பாவம் என்ன பண்ணுச்சு, கிருபை என்ன பண்ணுச்சு? பாவம் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் பாவி என்று தீர்த்துச்சு. இவருடைய ஒரு மனுஷனுடைய நீதி என்ன பண்ண, அந்த ஒரு மனுஷனுடைய பாவம் எல்லாரையும் பாவின்னு தீர்த்துச்சு. இந்த ஒரு மனுஷனுடைய நீதி எல்லாரையும் நீதிமான்களாக தீர்க்கிறது. 17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே, மறுபடியும் பாருங்கள், ஒருவன் அந்த ஆதாம் அவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பார்த்தீங்களா, மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம்னா இந்த சாவு, ஆவிக்குரிய சாவு, இல்லாமை, வறுமை, நோய் நொடி, இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதி இல்லாத நிலை, சந்தோஷம் இல்லாத நிலை, மரணம் ஆண்டு கொண்டிருக்க. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாம. அந்த பாவம் என்ன பண்ணுச்சா, மரணத்தை ஆண்டு கொள்ள செய்தது. எல்லா தீமையும் ஆண்டு கொண்டது. அந்த தீமையின் மொத்த உருவம் தான் கடைசி சாவு. வெறும் சாவு அல்ல அந்த தீமை, எல்லா அந்த இருளின் கிரியைகளும் அந்த தீமை, எல்லா நெகட்டிவ் காரியங்களும் அந்த தீமை. ஒரு மனுஷனுடைய மீறுதனாலே பாவம், அதாவது மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே மரணம் ஆண்டு கொண்டுச்சான். அதுபோலவே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். யாரு? கிருபையின் பரிபூர்ணத்தின் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. அந்த ஒருவனாலே, ஆதாமனாலே வாழ்க்கையில் எல்லா தீமையும் அனுபவித்தவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னும் இந்த ஒருவராலே எல்லா நன்மையும், ஜீவன் ஆண்டு கொண்டிருக்கன்னா அதான் அர்த்தம், எல்லா நன்மையும் அனுபவிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த ஒருத்தன் பாவத்தினால எல்லா சாபத்தையும் தலைமையில் இழுத்து போட்டுக்கிட்டோம். இந்த ஒருவருடைய கிருபையினாலே எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, எல்லாம் கிருபை தான். 18 ஆகையால் ஒரே மீறுதல்னாலே, மறுபடியும் பாருங்கள், ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருதுன்னா அது ரொம்ப நல்லா கவனிக்கணும். அதுதான் பாயிண்ட்டு. ஒரே மீறுதல்னாலே, அவன் பாவம் செய்ததுனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபை, அவர் செய்த நீதி
எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளானது போல. யாருடைய கீழ்ப்படியாமையினால? நாங்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால இல்லை, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால எல்லாரும் பாவிகளானோம். ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே, எந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே? இயேசுடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். 20 ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ பாருங்கள், எத்தனை தடவை திரும்ப திரும்ப அதே சொல்கிறாரு பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. என்ன கருத்து? ஒரு மனுஷனுடைய பாவம் மரணம் ஆண்டு கொள்ள செய்தது, எல்லாரையும் தீமையினால் கொண்டு வந்து நிரப்பினது, தீமையை வாழ்க்கையில் கொண்டு வந்து நிரப்பிட்டு அந்த ஒரு மனுஷனுடைய பாவம் அவ்வளோத்தையும் சேர்ந்தது. அதே போல் இந்த ஒரு மனுஷன் மூலமாக உண்டான தேவ கிருபை எல்லாத்தையும் சரி பண்ணி இன்றைக்கு எல்லா நன்மைகளையும் நமக்கு கொண்டு வந்து தர்றதுன்றது தான் பாயிண்டாக. 20, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இப்போ தப்பாக நினைக்கக்கூடாது. இதை பாருங்கள், இந்த வசந்த வாசனம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு. அடட, அப்போ 10 கற்பனை வந்து பாவம் பெருகும்படி வந்ததா? பாவத்தை உண்டாக்குறதுக்கு வந்ததா? பாவத்தை உண்டாக்க வரலைங்க. வசனம் புரிஞ்சுக்கணும். பாவம் ஏற்கனவே இருக்குது, அதை ஒன்றும் உண்டாக்க வேண்டியதில்லை. பாவம் தான் உள்ளே இருக்குதே. 10 கற்பனை எதுக்கு கொடுத்தாரு கர்த்தர்? நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாரு கர்த்தர்? உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. இவன் பாவி என்கிறத இவன் காண வேண்டும், இவன் உணர வேண்டும், இவன் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் உள்ள பாவம் இருக்குதுன்றது அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. அவன் என்ன சொல்ல, நான் யோக்கியன், நான் பக்கத்து வீட்டுக்காரனோட யோக்கியன், எங்கள் தெருவிலேயே நான் தான் யோக்கியன், நான் எத்தனை நன்மை செஞ்சுருக்கேன், இத்தனை பேருக்கு வேட்டி சட்டை கொடுத்தனாக்கும், கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ அண்டாங்குண்டா கொடுத்தனாக்கும், நான் இவ்வளோ நன்மை செய்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா நான். அப்படி தான் அவன் பேசுகிறான். எல்லோரும் இன்றைக்கும் அப்படி தான் பேசுகிறாங்க இல்லையா? அவன் உள்ளே இருக்கிற பாவத்தை எப்படி வெளியே கொண்டாடுறது? உள்ள பாவம் இருக்குதோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். எப்படி அதை வெளியே கொண்டாடுறது? நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. மறுபடியும் மட்டும் சொல்கிறேன், அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஏசு என்ன சொன்னார்? உனக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்று தரித்திரர் கொடுத்து விட்டு என்ன வந்து பின்பற்றுன்றாரு. எதை உபயோகப்படுத்துகிறாரு? 10 கற்பனையை உபயோகப்படுத்துகிறாரு. 10 கற்பனையை உபயோகப்படுத்துகிறார். கற்பனையின்படியெல்லாம் செய்கின்றார். செஞ்சுட்டேன்றான் அவன். சொல்கிறார், இல்லை நீ செய்யலை, நான் உனக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் விற்று தரித்திரர் கொடுத்துட்டு என்ன வந்து பின்பற்றுன்றாரு. அப்புறம் தான் அவனுக்கு வழங்குது, ஓஹோ 10வது கற்பனையில் பிரச்சனை இருக்குது. இச்சை, என் பணத்தை நான் விரும்புகிறேன், அதை நேசிக்கிறேன், அதை விட்டு என்ன பிரிய முடியல என்னால், அதனால் நித்திய ஜீவனே வானான்ட்டு போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் பிரமாணமே ஒழிய பாவத்தை புதுசாக உண்டாக்குறதுக்கு அல்ல. தப்பாக நினச்சிடக்கூடாது. சிலர் நினைக்கிறாங்க, என்னங்க கடவுளே பிரமாணத்தை கொடுத்து பாவத்தை உண்டாக்கலாரா, அவர் தான் பாவத்துக்கு ஆத்தரா? அப்படி கிடையாது. பாவம் உள்ளே ஏற்கனவே இருக்குது, அதை வெளியே கொண்டாடுறது எப்படி? இப்படி தான் கொண்டாடுறாரு. பிரமாணத்தை கொடுத்த உடனே உள்ள பாவம் இருக்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. என்ன பண்ணுறாராம் கடவுள்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பாவத்தை பற்றி உணர்த்துறாரு. நீ பாவின்றதை உணர்த்துறாரு. அவன் பாவின்னு உணர்ந்த உடனே நிறைய கிருபையை தர்றாரு. கிருபை இப்போ ரொம்ப பெருகிறது. பாவத்தை காட்டிலும் அதிகமாக பெருகிறது. பாவம் எங்கே அதிகமாக பெருகுதோ அங்கே கிருபை இன்னும் அதிகமாக பெருகிறது. எங்கே பாவம் நான் பாவி என்று அவன் உணர்கிறானோ அவனுக்கு தேவ கிருபை ரொம்ப அதிகமாக உண்டாகிறது. சிலர் இது என்ன பண்ணுற எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நிறைய பாவம் செய்ய செய்ய கிருபை ரொம்ப அதிகம் உண்டாகும். எப்படி குறுக்கு புத்தி பாருங்க. நிறைய பாவம் செய்ய செய்ய கடவுள் கிருபை அதிகமாக தர்றாராம். கிடையாதுங்க. பாவம் பெருகுது. எப்படி பெருகுது? நியாயப்பிரமாணம் வந்து ஒரு மனுஷன் பாவிங்கிறத அந்த உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த உணர்வு பொங்கி பெருகி வருகிறது அவனுக்கு. ஐயோ நான் பாவி, எனக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அது பெருகின உடனே கிருபை அவனுக்கு ரொம்ப அதிகமாக பெருகிறது. கடவுள் அவனுக்கு உதவி செய்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னால் இந்த 10 கற்பனையின்படி செய்ய முடியாது, எனக்கு நான் பாவி, எனக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் இந்த நல்ல கற்பனையில் எடுத்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என்னால் செய்ய முடியல, எனக்கு நீர் உதவும், எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, எனக்கு உம்முடைய கிருபை தேவைன்னொடனே கிருபை வந்து அவனை தாங்குகிறது. அதுதான் அங்கே அப்படி சொல்லியிருக்குது. 21, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. பாவம் வந்து மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது.
இப்போது கிருபை வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீதியினாலே ஆண்டு கொள்ளுகிறது. இப்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எந்த ஆளுகை நடக்குது? கிருபையின் ஆளுகை நடக்கிறது. கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறோம். முன்ன வந்து பாவிகளாக இருந்தப்போ என்ன ஆண்டு கொண்டிருந்தது? பாவம் ஆண்டு கொண்டது. அந்த ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால பாவம் வந்து நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தது, நம்ம ஆண்டு கொண்டிருந்தது. எல்லா தீமையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பி எல்லாத்தையும் கெடுத்து கொண்டிருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே வந்து இந்த கிருபையின் ஈவின் மூலமாக இந்த கிருபை ஆண்டு கொள்ளுகிறது. இப்போ அது நீதிக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. அப்போ கிருபையின் ஆளுகை இப்பொழுது நடக்கிறது இல்லைங்களா? சரி, நிறைய பேருடைய கேள்வி என்ன? முதல்ல கேட்ட கேள்விக்கு வருவோம், அதான் பதில் சொல்ல ஆரம்பித்தோம் இல்லையா? கிருபைன்றீங்க, கிரியையில் கிருபைன்றீங்க. அப்போ கிரியையில் கிருபைன்னு சொன்னால் அப்போ கிரியையில் எப்படி வேணால் இருந்துக்கலாமே, அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பு தவறெல்லாம் செஞ்சுக்கிட்டே கூட நான் இருந்துக்கலாம், கடவுளுடைய பிள்ளையாக இருந்துக்கலாம், கடவுள் என்ன இன்னும் நேசிக்கிறார், இப்படி தானே வேதம் போதிக்குது, அப்போ நான் எப்படியும் இருந்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் பாருங்கள். 6ஆம் அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அதாவது சில என்ன சொல்கிறாங்க, கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில், பாவம் பெருகும்போது கிருபை பெருகுன்னு சொன்னதுனால என்ன சொல்கிறாங்க, அப்போ பாவம் பெருகட்டும், அப்போ தானே கிருபை ரொம்ப பெருகும், அப்போ பாவம் செய்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் சிலருக்கு வருது. அவர் சொல்கிறார், அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்றார். கூடாதே. இந்த கூடாதுன்ற வார்த்தை ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு தமிழில். அது சொல்கிறாங்க, மூல பாஷையில் படித்து பார்த்தா அதை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு வழியே இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறார். சில மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்க்கிறது, நோ அப்சல்யூட்லி நாட், லெட் இட் நெவர் பி அப்படிங்கிறார். ரொம்ப காட்டமாக சொல்கிற ஒரு வார்த்தை அது. இல்லை, அப்படி இருக்கவே கூடாது, அப்படி இருக்க விடவே கூடாது. என்ன இருக்க விடக்கூடாதுன்றாரு? பாவத்தில் நிலை நிற்கலாமா? கிருபை பெருகும்படியாக பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடவே கூடாதே அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும் பாருங்கள். இன்றைக்கு கூட நம்ம கிருபையை போதிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயா இப்படி போதிச்சிங்கன்னா அப்படி ஸ்ட்ரிக்டாக போதிக்கினியா, கோயிலுக்கு வரலன்னா அவ்வளோதான், கர்த்தர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் இழுத்து மூடிடுவார், நீ கோயிலுக்கு வரலன்னா மோட்சம் போக முடியாது, நீ பைபிள் வாசிக்கலன்னா நீ வந்து உருப்பட மாட்டே, நீ வந்து ஜெபம் பண்ணலன்னா உனக்கு கர்த்தர் வந்து எந்த நன்மையும் உனக்கு செய்ய மாட்டார். அப்படி போதிக்கணும். அப்படி போதிச்சா தான் கீழ்ப்படிவாங்க ஜனங்க வந்து அந்த மாதிரி ஆட்கள். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, ஜனங்களுக்கு அப்படி சொன்னால் தான் விளங்கும், அப்போ தான் கரெக்டாக இருப்பாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கொடுத்து சொன்னால் அவுத்து விட்டா மாதிரி ஆகிடுயா, கிருபை நீங்கன்னா அப்புறம் அவன் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரன்ட்டு போயிடுவான். ஜாக்கிரதையாக இருங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஜனங்கள்கிட்ட. கிருபை என்னக்கூடாது, கிரியை என்னும். முதல்ல வர்ற வரைக்கும் கிருபைன்னும், வந்த பிறகு கிரியை என்னும். உள்ளே இழுக்கிறதுக்கு தான் கிருபை, வந்த பிறகு அடிக்கிறதுக்கு கிரியை. வர்ற பாவியை வரவேற்கிறதுக்கு தான் கிருபை ஒழிய உள்ளே வந்தவொடனே ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சபைகளில் அப்படி தான் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் ரொம்ப அந்த மாதிரி தான் போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, என்ன மாதிரி ஆட்கள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, அவர் கிருபையை போதிக்கிறாரு, அவர் கிருபையை போதிக்கிறதுனால ஜனங்களுக்கெல்லாம் அவுத்து விட்டா மாதிரி ஆகிடுது, எல்லாம் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னு நினைக்கிறாங்க, எல்லாம் எப்படி வேணா இருந்துக்கலான்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பாவம் ஒரு பெருசு இல்லை, ஏன்னா அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறது கிடையாது, ஏன்னா அவர் அப்படி போதிக்கிறார் இல்லையா அப்படின்னு. நான் இப்படி போதிக்கிறதுனால நிறைய பேருக்கு பாவம் செய்ய தூண்டுற மாதிரி ஆகிடுது அது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றஞ்சாட்டு. அது இல்லைங்கிறத இந்த வேதவசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நான் போதிக்கிறது தான் பவுல் போதிக்கிறார், பவுல் போதிக்கிறது தான் நான் போதிக்கிறேன். பவுலும் சரி நானும் சரி பாவம் செய்யலான்னு எங்கேயும் போதிக்கவே கிடையாது, அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை. நாங்கள் போதிக்கிறபடி போதிச்சா கண்டிப்பாக பாவம் செய்கிறதுலேருந்து ஜனங்க விலகி இருப்பார்கள். அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த லீகலிஸ்டிக் பீப்புள், இந்த சட்டத்திட்டங்களை போதிக்கிறவங்க, அந்த கிரியை போதிக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரியை எப்படி போதிக்கிறாங்க, கிரியை போதிக்கிற விதத்தில் தப்பு. எப்படி போதிக்கிறாங்கன்னா, நீ வந்து கோயிலுக்கு வரலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது,
நீ பைபிள் வாசிக்கலன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கரெக்டாக இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இட் இஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு யுவர் குட்னஸ் அண்ட் யுவர் குட் ஒர்க்ஸ் தட் காட் வில் டூ ஃபார் யூ. நீ எந்த அளவுக்கு நல்ல கிரியைகளை செய்கிறியோ அந்த அளவுக்கு தான் தேவன் உனக்கு நல்ல காரியங்களை செய்வார் என்கிறது சொல்லுவாங்க. அதைத்தான் தவறுன்றோம் நம்ம. ஆனால் கிரியையை பொறுத்தவரையில் அவங்க சொல்கிற மாதிரியே தான் சொல்கிறோம். நம்ம பாவம் செய்யாதன்னு தான் சொல்கிறோம், அக்கிரமம் பண்ணாதுன்னு தான் சொல்கிறோம், பொய் சொல்லாதன்னு தான் சொல்கிறோம், திருடாதுன்னு தான் சொல்கிறோம், அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க, நீ பண்ணினா உனக்கு கர்த்தர் கையை பிடிங்கிடுவார், காலை எடுத்துருவார், கையை எடுத்துருவார், காலை எடுத்துருவார், இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார். அதுதான் தப்புங்கிறோம். நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு அம்மா எனக்கு எழுதுது, என் புருஷன் ரொம்ப திமிர் பண்ணுறாருங்க, ரொம்ப ஊரைய மாத்திர பேர்வழி, ரொம்ப பொல்லாத மனுஷன், அக்கிரமக்காரன், 2 கையும் 2 காலையும் ஒடிச்சு கர்த்தர் படுக்க வச்சாதான் அவர் சரியாக வருவார், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணுமா? நான் எழுதினேன், ஏம்மா இந்த மாதிரி ஜெபம்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. உங்கள் புருஷனை நல்லா இருக்கவரை 2 கையும் காலையும் இழக்க செய்து படுத்த படுக்கி ஆக்கிறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுமா? நான் அதுக்காக சாம் செல்லதுரேன்னு ஒரு பிரசங்கியாரை வச்சுருக்கிறாரு கடவுள். அந்த மாதிரி ஜெபம்லாம் பண்ணுறதே நாங்கள் கிடையாது. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிற சகோதரி, சபை பேரெலாம் வேறு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் போதனை இப்படி இருக்குது பாருங்கள். அவரை படுக்க வச்சாதான் அவர் மனம் திரும்புவார். வேதவசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது. கர்த்தருடைய குட்னஸ், அவருடைய தயவு மனம் திரும்புவதற்குள்ள மனுஷனை நடத்துதான். அவர் காலை ஒடிக்கிறதுனால மனம் திரும்புதில்லை யாரும். அது எது நடத்துது மனம் திரும்புவதற்குள்ள? கடவுளுடைய தயவு. அவர் ஏன் அவ்வளோ அக்கிரமக்காரராக இருக்காருன்னு இப்போ தான் எனக்கு விளங்குது. இப்படி ஒரு மனைவி இருந்தால் புருஷன் எப்படி இருப்பார் பாருங்கள். எப்படா புருஷன் கை ஓடியும் கால் ஓடியும் சந்தோஷமாக காத்துட்டு இருக்கிற மனைவி இருந்தால் புருஷனுக்கு என்ன ஆத்திரமாக இருக்கும் பாருங்கள். அந்த கோயிலுக்கு அவர் போவாரா? அந்த பைபிளை அவர் எடுப்பாரா? அந்த ஜெபத்தில் அவர் கலந்து கொள்வாரா? இந்த அம்மா எத்தனை அல்லையிலையோ சொல்லி கத்தி பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வச்சாலும் அந்த ஆளுக்கு இந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு வெறுப்பில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் காலை ஒடிக்கிறதுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் காலை ஒடிக்கிறதுக்காக வீட்டில் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிட்டு போனா? ஹலோ, அதைத்தான் தவறுன்றோம் நாங்கள். மற்றபடி பாவம் செய்யலான்னு நம்ம போதிக்கல, பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் போதிக்கிறோம். ஏன் பரிசுத்தமாக வாழணுன்றதுக்கு பவுல் 2 காரணம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், 2 காரணங்கள். ஒன்று 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், பாவத்துக்கு மரித்த நாம், 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். முதல் காரணம் என்ன சொல்கிறாரு? நீ பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா பாவத்துக்கு நீ தான் செத்துட்டியேங்கிறாரு. பாவத்துக்கு நீ தான் செத்துட்டியே. பாவத்துக்கு செத்துட்டோம், ஆள் செத்துடல, பாவத்துக்கு செத்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் ஃபிசிக்கலாக உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் ஃபிசிக்கலாக உயிரோடு இருக்க. ஒரு மனுஷன் சரீரப்பிரகாரமாக உயிரோடு இருக்கும்போது போகிறான், வர்றான், பேசுகிறான், சாப்பிட்றான், பிடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான் இல்லையா? சரீரப்பிரகாரமாக அவன் சாகும்போது இஸ் ஃபிசிக்கலி டெட். ஃபிசிக்கலி டெட்னு என்ன அர்த்தம்? இனிமேல் சரீரப்பிரகாரமான ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கையில் அவன் ஈடுபட முடியாது. அவன் எந்திரிச்சு நடக்க மாட்டான், போக மாட்டான், பேச மாட்டான், சாப்பிட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்னா ஃபிசிக்கலாக அவன் இனிமேல் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா ஃபிசிக்கலாக இஸ் டெட். அதே போல் பாவத்துக்கு சாகிறதுனா என்ன? ஃபிசிக்கல் சாவுனா என்னன்னு பார்த்தோம். இப்போ டைங் டு சின்னு அர்த்தம். பாவத்துக்கு செத்தவன்னா எப்படி? பாவத்துக்கு செத்தவன்னா அவன் எப்படிப்பட்டவன் பாருங்கள். ஒரு ஆள் வீட்டில் மனைவி பிள்ளைகளை போட்டு அடின்னு அடிப்பாரான். மனைவி பிள்ளைங்கள்லாம் விசுவாசிகள். அவங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணுன்னா மறைஞ்சி ஒளிஞ்சு கிழிஞ்சு ஓடி வந்துடுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு பார்த்தா இவர் பாட்டில் கிட்டலாம் வாங்கி வச்சுட்டு ரெடியாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பார். கறி வறுத்து தருவாங்கன்னு ஒரே கோபமாக இருப்பாரான். கறியெல்லாம் வறுக்கல. போயிட்டா கோயிலுக்கு, இந்த கோயிலில் போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பொறுத்து தான் வருவா அப்படின்னு சொல்லி வெறுப்பில் குடிச்சிட்டு இருப்பாராம். வந்த உடனே விறகு கட்டி எடுத்து விளாசிடுவாராம். போட்டு பிள்ளை மனைவியெல்லாம் சாத்துறான். ஸோ வரும்போதே ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போதே நடுக்கத்தில் தான் வருவாங்களாம். அந்த காட்டு மிருகம் என்ன பண்ணுமோ, கடிக்குமோ, கொதருமோ, என்ன பண்ணுமோ இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அப்படி தான் பயந்துக்கிட்டு வருவாங்களாம் பாருங்கள்.
அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தால் ஒரே சைலண்ட்டாக இருக்குது வீடு. என்னடா ஒரே சைலண்ட்டாக இருக்குது, ஒன்றும் சத்தமே காணும், ஆர்ப்பாட்டமே இல்லை. நம்ம வெளியில் கேட்டு திறக்கும் போதே உள்ளே கத்துவார், இன்னும் வர எங்கே ஒன்றும் சத்தமே காணுமேன்னு மொல்லமாக உள்ளே வந்து பார்த்துருக்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஈஸ்ட் சேரில் உட்காந்துருக்காராம். பக்கத்துலேயே பாட்டில் இருக்குது, சிகரெட்டு புகஞ்சிட்டு இருக்குது, டம்ளர் இருக்குது, எல்லாம் ஊற்றி இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் சத்தம்தான் இல்லை. கிட்ட வந்து ஆட்டி பார்த்தா தான் தெரியுது ஆள் அவுட்டு, ஆள் போயிட்டார். பாட்டில் இருக்குது, சிகரெட்டு பற்ற வச்சுருக்குது, டம்ளர் இருக்குது, எல்லாம் இருக்குது, அடிக்கிறதுக்கு தடியெல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் ஆள் போயிட்டார், இல்லை, ஆள் அவுட்டு. அன்னையோட இவங்களுக்கு பயமும் ஒழிஞ்சுது. இனி அடியும் கிடையாது, உதவியும் கிடையாது, சத்தமும் கிடையாது, இந்த காட்டுத்தனமும் கிடையாது, இந்த காட்டு ராஜ்யமும் கிடையாது, அரசாட்சியும் கிடையாது. ஏன்னா ஆள் என்ன பண்ணிட்டாரு, செத்து விட்டார். செத்து விட்டதுனால இனிமே அந்த மாதிரி நடவடிக்கையில் அவர் இனிமேல் எந்திரிச்சு வந்து அடிப்பாரோன்ற பயப்பட தேவைய அவசியமே கிடையாது. இருக்கீங்களா? செத்த பிறகு அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாவத்துக்கு செத்தீர்களே. பாருங்கள், நான் சொல்லியிருக்க முன்னே ஒரு கல்லறைக்கு போயிருந்தேன் பாருங்கள், ஒரு கீழ்ப்பாக் கல்லறையில் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தோம். நான் எங்கள் அம்மாவும் போய் நின்றுருந்தோங்க. யாரும் வரல, இன்னும் காத்துட்ருக்கோம். திடீர்னு ஒரு அம்மாவும் மகளும் வந்தாங்க. யாரோ அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்காரராக இருக்கும்போது தெரில. வந்தாங்க, கடன்னு பூ இதெல்லாம் கொண்டாந்து வச்சாங்க. கொஞ்சம் இந்த கேண்டிலெல்லாம் கொளுத்துனாங்க. கொளுத்திட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கோம். திடீர்னு பார்க்குறேன், அந்த அம்மா ஒரு 2 சிகரெட்டை பற்ற வச்சு அந்த கல்லறை மேலே வச்சுது. நான் இப்படி பார்த்ததே கிடையாது பாருங்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா சிகரெட்டை பற்ற வச்சு கல்லறையில் வைக்குதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரியும் பாருங்கள். அவங்கள கேட்டேன், என்னம்மா இது சிகரெட்டை பற்ற வச்சு வைக்கிறாங்களே, என்ன விஷயம் நடக்குதுன்னு. சொல்கிறாங்க, இல்லை அவர் உயிரோடு இருந்த காலத்தில் பாவம் விரும்பி சிகரெட்டு பிடிச்சிருப்பார். அதனால் பார்க்க வந்தவங்க 2 சிகரெட்டை பற்ற வச்சு அங்கே அவங்க திருப்திக்காக வைக்கிறாங்கன்னாங்க. நான் சொன்னேன், உயிரோடு இருக்கும்போது ஒன்று ஒன்றா தானே குடித்தார், இப்போ செத்த பிறகு 2 கொடுக்குறாங்களான்னு. இப்போ ஒன்று கூட பிடிக்க முடியாத ஆளுக்கு 2 கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் 2 கொடுங்க, 20 கொடுங்க, அவர் எத்தனை கொடுத்தாலும் சிகரெட் ஃபேக்ட்ரியே கொண்டு வந்து அங்கே வச்சாலும் அவரால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆளு அவுட்டு. ஹலோ, ஆள் செத்தாச்சு. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, இது வேடிக்கையாக இருக்குதுன்றாரு. ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யும்போது வேடிக்கையாக இருக்குன்றார். ஏன் வேடிக்கையாக இருக்குன்னா, நீ செத்தவனாச்சே, பாவத்துக்கு நீ செத்தவனாச்சே. பாவத்துக்கு செத்தவனா இருந்துட்டு ஏன் அப்படி பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் தெரியுமா ஜனங்க பாவத்துக்கு செத்து இருந்தும், விசுவாசிகள் பாவத்துக்கு செத்தவர்களாக இருந்தும் ஏன் பாவத்தை செய்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவர்கள் பாவத்துக்கு செத்திருக்கிறார்கள் என்பதை யாரும் அவங்களுக்கு போதிக்கலை. முக்காவாசி இடத்துல என்ன போதனை நடக்குது, நீ சாகணும். நீ சாகணும்னா அப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னும் அந்த பாவ மனுஷன், அந்த ஓல்டு மேன், அந்த பழைய மனுஷன், அந்த பாவியான மனுஷன் உயிரோடு தான் இருக்கிறான். சாகணும்னதுனால தான் நான் யோசித்தேன், ஓஹோ இப்போ வழங்குது, ஏன் இப்படிலாம் மொக்கார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மன்னு. இன்னும் சாகலை, பார்ப்போம் நாளைக்குள்ளே எப்படியும் சாகடிப்போம் அப்படின்னு சொல்லி சாகடிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுப்போன்றீங்க. உபவாசம் ஒரு மெத்தடு, பட்டினி போட்டு சாகடி, தின்னு கொளுத்து இருக்குது, சாப்பாட்டை நிறுத்து. அதனால தான் அந்த சரீரம் அடங்க மாட்டேங்குது. சாப்பாட்டை நிறுத்துன்னு சொல்லி சாப்பாட்டை 4 நாள் நிறுத்திடுறது, உபவாசத்தில் போடுறது, இப்படியெல்லாம் போட்டு சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். சாகடிக்க முயற்சி பண்ணும்போதே என்ன அர்த்தமாகுதுன்னா, இன்னும் சாவலன்னு அர்த்தமாயிடுது. அதனால நம்ம பண்ணுற பாவத்துக்கெல்லாம் நியாயம் கிடைச்சிருது நமக்கு. ஓஹோ, நம்ம சாவல், அதனால தான் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. செத்துட்டோன்னு சொல்லி அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா பாவம் செய்ய வராது அதுக்கப்புறம். அதனால தான் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்னு 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு அவர். எண்ணிக்கொள்ளுங்கள்னு. சரி, அப்போ முதல் ரீசன் அது. 2வது ரீசன் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. இதுக்கு திருப்பி வருவோம் முதல் ரீசனுக்கு அப்புறம். 2வது ரீசன் சொல்கிறாரு. என்ன ரீசன் சொல்கிறாரு? 15-16 வசனத்தில், 6ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது.
திருப்பியும் சொல்கிறார், காட் forbid, கூடாது, நெவர், அப்சல்யூட்லி நாட், லெட் இட் நெவர் பி அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களாம். அதாவது எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு? பாவத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னு வைங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு அடிமையாயிடுறீங்க. நீங்கள் எப்படி? பாவம் செய்யும்போது அந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் பாருங்க பிசாசு, அவனுக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்கள். பாருங்கள், இந்த அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த யங் ஃபெல்லோஸு கொஞ்சம் வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான் பாருங்கள். நல்லா வளர்ந்து இந்த +2 படித்து முடித்த உடனே அவன் ஆள் முடுக்க 6 அடி உயரம் ஆகிடுவான். அவனுக்கு கட்டுப்பாடெல்லாம் பிடிக்காது. வீட்டில் சட்டம் கட்டம் போட்டுன்னு கிடப்பாங்க. இத்தனை மணிக்குள்ளே வரணும், படுத்து தூங்கணும், ஒழுங்காக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அப்பா 4 சட்டம் போடுவார் இல்லையா? பிடிக்காது. இந்த சட்டமெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க இந்த பசங்க? இப்படி தான் சொல்லுவானுங்க, இங்கேருந்து எனக்கு பிடிக்கல, வீட்டில் ரொம்ப சட்டத்திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் போய் ஆர்மியில் சேர்றேன். ஒரு அப்பா தான் சொன்னார், தம்பி இந்த சட்டம் திட்டம் பிடிக்கலன்னு ஆர்மிக்கு போறியா நீ? போ. ஆர்மிக்கு போகிறப்போ எப்படின்னா அங்கே ட்ரில் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். என்ன பிடிக்கலன்னா நீ ரெடி ஆகிக்க இப்போவே, என்னை விட கடினமான ஆள் அங்கே ஒருத்தர் உனக்காக காத்துட்டு இருப்பார். காலையில் உன்னை காப்பி கொடுத்து மொல்லமாக தட்டி விட்டு எழுப்ப மாட்டார், 2 உத விடுவார் பின்னாடியே, எந்திரிக்கிறியா இல்லையான்னு. எந்திரிக்கிறியா போகலாமான்னு கேட்க மாட்டார், எந்திரின்னு கமாண்டு தான். அங்கே உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நிற்கணும், 5 மணிக்கு நெல்லுன்னா ட்ரில்லுக்கு நின்று ஆகணும், ஓடுனா ஓடி ஆகணும், நடந்து ஆகணும், செய்யினா செஞ்சு ஆகணும். அதுக்கு ரெடி ஆகிக்க. ஏன்னா ஆர்மியில் கொண்டு போய் உன்னை ஒப்பு கொடுத்தினா அந்த ஆளுக்கு அடிமையாக இருக்க, நீ உன்னை ஒப்பு கொடுக்குற. ஹலோ, அது மாதிரி தான் இது. அப்போ பாவத்தை நம்ம செய்யும்போது என்ன ஆயிடுறோம்? அந்த பாவத்தின் அதிபதியாக இருக்கிற அந்த பிசாசுக்கு நம்ம அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகிடுது? பிசாசானவன் நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டு விடுகிறது. அவனுக்கு டோர் ஓப்பன் ஆகிடுது வாழ்க்கையில். நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகிடுது? பிசாசை உள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இடம் கொடுத்துட்டோம். இப்போ கவனிங்க, இதனால தான் பாவம் செய்யாதன்றார் பவுல். ஏன்? நீ பாவம் செய்தீன்னா அந்த பாவத்துக்கு அடிமையாக உன்னை ஒப்பு கொடுத்துட்ற. அதுக்கப்புறம் அவன் மாஸ்டர் மாதிரி உன்னை ஆட்டி படைப்பான். அதுக்கப்புறம் அதனுடைய ஆளுகையிலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். நீ எப்போ உன்னை ஒப்பு கொடுத்துட்ற. அதுக்கப்புறம் ஆர்மியில் போய் சேர்ந்த பிறகு சும்மா பிடிக்கலன்னா உடனே எழுந்து வெளியே வர முடியாது, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ப்ராப்பராக தான் வெளியே வரணும், டிஸ்சார்ஜ் வாங்கிட்டேன். ஒப்பு கொடுக்காத. பாவம் செஞ்சினா பிசாசு கதவு உள்ளே திறந்து உள்ளே வந்துடுவான்றார். சரி பாருங்கள், ஒரு பிள்ளை இருக்குது, தப்பு பண்ணாதேன்னு சொல்கிறோம். நம்ம வளர்ந்தாச்சு, சொல்லி கொடுக்குறோம், இப்போ பண்ணாத, அது நல்லது இல்லை, உனக்கு அது கேடாக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிள்ளை தப்பு பண்ணுதுன்னு வைங்க. பண்ண உடனே நாம் தப்பு பண்ணியா, உனக்கு கேன்சராக வந்துருக்குது, கடவுளாக தான் கொடுத்தாரு உனக்கு, நீ தப்பு பண்ணதுனால தான் உனக்கு கேன்சர் கொடுத்தாருன்னு சொல்லுவோமா? எந்த தப்புன்னு அப்படி சொல்லவே மாட்டாங்க. காலை ஒடிஞ்சுதா, உனக்கு நல்ல பாடம், நீ தப்பு பண்ணதுனால தான் உனக்கு கால் ஒடியலாம். தப்பு பண்ணதுனால கடவுள் ஒடிக்கிறது இல்லை. மேலேருந்து குதிக்காதுன்னு சொன்னால் குதிச்சா கால் உடைய தான் செய்யும். அப்போ கால் உடையலாம். உடையும் போது அப்பா நல்லது உனக்கு, இன்னும் அடுத்த காலம் உட, அப்போ தான் நீ கற்றுக்குவ அப்படின்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்லவே மாட்டாங்க. கால் உடைஞ்சோன்னு அப்பா என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளைய காட்டலாம் அப்பாவுக்கு தான் வேதனை ரொம்ப அதிகம். ஐயோ 1000 தடவை சொல்லி கேட்கலையே, இத்தனை தடவை சொல்லி கேட்காம போச்சே, உளுந்து இப்படி உடச்சிக்கணுமா இது அப்படின்னு அவர் தான் ரொம்ப வருத்தப்பட போகிறார். நான் என்ன சொல்கிறேன், நீங்களே அந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்கன்னா கடவுள் உங்களோட 1000 மடங்கு நல்லவர். நீங்கள் பாவம் செய்யும்போது உங்களை அவர் வெறுக்கிறது இல்லை,
பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு அவர் தயவு காட்டாமல் நிறுத்திடுறது இல்லை. ஏன்னா பாவிகளாக இருக்கும்போதே தயவு காட்டிட்டாரே, அப்போ இப்போ பாவம் செய்யும்போது உடனே நிறுத்திடுவாரா? கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்த போதே, எனிமீஸாக இருக்கும் போதே உங்களுக்காக மரித்து சிலுவையில் உங்களை மீட்க முடியாதெல்லாம் செஞ்சார். அப்படி செஞ்சவர் இப்போ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால உங்களை கையை காலை ஒடிச்சிருவார் அவர்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சத்துருக்களாக இருந்து கடவுளுக்கு எதிராக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே உங்களை நேசித்து உங்களுக்காக மறிச்சாருன்னா, இப்போ பிள்ளைகள் ஆகிட்டீங்க, இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால உங்களை கையை காலை ஒடிச்சிருவாரா? மாட்டார். அப்போ அவர் ஒடிக்கிறது இல்லை. பிசாசுக்கு நம்ம வாசலை திறந்து விட்டுறோம். அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம், அவன் கை காலை ஓடிக்கிறதெல்லாம் பெரிய ஆள். அவன் ஹலோ கை காலை ஓடிக்கிறது, பிஸ்னஸை நஷ்டப்படுத்துறது, குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்கிறது, சமாதானத்தை கெடுக்கிறது, நிம்மதி இல்லாமல் ஆக்குறது, தூக்கம் இல்லாமல் ஆக்குறது, கடனில் முழுத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப நல்லா செய்யக்கூடிய ஆள். அவன் நுழைஞ்சிட்டான்னா அவ்வளோதான், குட்டிச்சவர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்கு தான் சொல்கிறார் பவுல், பாவம் செய்யாத, செஞ்சினா என்ன ஆகும்? இந்த பிரசங்க சொல்கிற மாதிரி சொல்லலை. செஞ்சினா கடவுள் உனக்கு பதில் அளிக்க மாட்டார், கடவுள் ஒன்று அதுலேருந்து நேசிக்க மாட்டார், அன்னையிலேருந்து கடவுள் ஒன்றை விட்டுருவார், கடவுள் ஒன்று அன்பு கூற மாட்டார், அப்படி சொல்லலை அவர். அன்னையிலேருந்து பிசாசுக்கு நீ வாசலை திறந்து விட்டுற, உன் வாசலை நீ திறந்து விட்ட பிறகு கடவுள் என்ன பண்ணுவார்? அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வருத்தம் தான் படுறாரு, நீ திறந்து விட்டேன்னு சொல்ல சொல்ல கேட்காம திறந்து விட்டேன்னு வருத்தப்படலாமா ஒழிய வேற என்ன செய்ய முடியும்? உனக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறார், உனக்கு ஒரு வீட்டை கொடுத்து வாசலை கொடுத்து மூடி வச்சு பூட்டி வைக்கப்பான்னு சொல்லியிருக்காரு. திருடனை உள்ளே ஊட்டினா அவர் என்ன பண்ணுவார்? ஹலோ இருக்கீங்களா? அவர் வருத்தம் தான் போடுவார். பிசாசுக்கு அங்கே வழி உண்டாகி விடுகிறது. பிசாசுக்கு வழி உண்டாச்சுன்னா அவன் எல்லா நாச மோசங்களையும் அங்கே கொண்டு வருகிறான். இப்படி தான் நாம் போதிக்கிறோம். நம்ம போதனையில் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறோம்? பாவம் செஞ்சதுனால, இப்போ விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் ஒரு தப்பு செஞ்சதுனால கடவுள் உங்களை விரோதிச்சுக்கிட்டு உங்களை விரோதியாக ட்ரீட் பண்ணுறது இல்லை. அன்னையிலேருந்து உங்களுக்கு இனிமேல் ஜபத்துக்கு பதில் கிடையாது, உங்களுக்கு இனிமேல் எந்த தயவும் கிடையாது, உங்களுக்கு எந்த கிருபையும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடையாது, போ இனிமேல் முன்னாலேயே மூஞ்சில் முழிக்காது அப்படின்னு சொல்கிறது கிடையாது கர்த்தர். பாவம் செய்கிறதுனால என்ன ஆகுறது? பிசாசை உள்ளே விட்டுறோம், அதனுடைய பலாபலன்களை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நம்மளை இன்னும் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. முன்னே எப்படி நேசித்தாரோ அதே அளவு அவர் நேசிச்சுட்டு தான் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் குறையவே கிடையாதுன்றோம். ஆனால் பாவம் செய்யும்போது அதனுடைய பலாபலன்கள் என்ன நடக்குன்றதை எண்ணி பார்க்க வேணும். அதனால தான் பாவம் செய்யக்கூடாது. அப்படி தான் நம்ம போதிக்கிறோம். இவங்க எப்படி போதிக்கிறாங்க? நீ பாவம் செஞ்சினா உனக்கு இது கிடைக்காது, உனக்கு அது கிடைக்காது, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, உனக்கு அந்த ஆசீர்வாதம். அப்படி கிடையாது. கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பாவியாக இருந்தபோது எனக்கு கொடுத்துட்டார், எனக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிட்டார், எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். பிள்ளையாக இருக்கிறப்ப எனக்கு வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. பாவம் செய்யும்போது பிசாசை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்து விடுகிறோம். இப்போ இந்த லீகலிஸ்டிக் பீப்புள் எப்படி பார்க்குறாங்கன்னா, பரிசுத்தத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அவங்க என்ன நினைக்கிறாங்க? எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், இல்லைனா நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார் நினைக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றியில் வாழ முடிகிறது. ஏன் என்று சொன்னால் பிசாசுக்கு அங்கே இடம் இல்லாமல் போய்விடுகிறது. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நல்லா நம்ம வாழ முடிகிறது, நம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடிகிறது. பாவம் செய்யும்போது என்ன ஆகிடுது? அவனுக்குள்ளே வழி உண்டாயிடுது. அவன் நம்முடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து போட்டு குட்டிச்சவராக்கி நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறான்றோம். தான் வித்தியாசம். அதே மாதிரி தான் சர்ச் அட்டண்டன்ஸ் சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகலன்னா கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு பிரசங்கர் சொன்னாராம் பாருங்க, ஒரு அம்மாட்ட, கொஞ்ச நாளாக கோயிலுக்கு போல இருக்குது, அது எங்கேயோ வேறு எங்கேயோ பிடிக்குதுன்னு அங்கே போயிட்டுருக்கு. அது சொன்னாராம், கர்த்தர் உன்னை கையை காலை ஒடிச்சு இங்கே கொண்டு வருவார், உன்னை கையை காலை ஒடிச்சு இங்கே கொண்டு வருவார். இவர் கோயிலுக்கு கொண்டு வர்றது அவ்வளோ முக்கியம் போல இருக்குது. கர்த்தர் அந்த அம்மாவை கையை காலை ஒடிச்சு இந்த கோயிலுக்கு தான் வரணும்னு கொண்டு வருவாராம். எப்படி ஒரு போதனை பாருங்கள். நாங்கள் அப்படி போதிக்கிறது கிடையாது.
நான் சொல்கிறேன், இப்படியே சொல்கிறேன், நான் நீங்கள் கோயிலுக்கே போகலன்னா கூட கர்த்தர் உங்களை நேசிப்பார். ஏன்னா கோயிலுக்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களை நேசிச்சிருக்கிறார். ஆனால் கோயிலுக்கே போகலன்னா நீங்கள் எப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்பீங்க? எப்படி தைரியத்திலையும் விசுவாசத்திலையும் வளருவீங்க? எப்படி நம்பிக்கையில் பெருகுவீங்க? எப்படி வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையை அனுபவிப்பீங்க? நீங்கள் எப்படி சூழ்நிலைகள் மத்தியில் நின்று வெற்றியை எடுக்க முடியும்? நீங்கள் அதற்குரிய தைரியமும் விசுவாசமும் எப்படி உண்டாகும்? வீட்டில் உட்காந்துட்டு ஒன் டே கிரிக்கெட்டை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறதுனால அந்த விசுவாசம் உண்டாக போகிறதில்ல. ஹலோ, 50 ஓவர் முடிஞ்சோன்னா கதை முடிஞ்சது, அவ்வளோதான். அப்புறம் உங்கள் ஓவர் ஆரம்பிக்கும் திருப்பி. இப்போ சோறு இல்லை, காசு இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அதுதான் நடக்காங்க. வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி நீங்கள் சந்திக்க போகிறீங்க? எப்படி ஜெயிக்க போகிறீங்க? அதுக்குரிய பலன் எங்கேருந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்க? நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் கோயிலுக்கு போகிறேன். நான் கோயிலுக்கு போனால் தான் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார்னு போகிறேன். கடவுள் என்னை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. நான் எதுக்கு கோயிலுக்கு போகிறேன்னா, அந்த அற்புதமான சத்தியங்களை நான் கேட்டு கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன சொந்தம், எனக்கு என்னெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார், நான் எப்படியெல்லாம் இருக்க முடியும், என்னவாயெல்லாம் இருக்க முடியும் என்ற கற்றுக்கொள்றதுக்கு, கற்றுக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்காக, வெற்றி வாழ்க்கையை வாழுகிறதுக்காக நான் கோயிலுக்கு போகிறேன். ஏன்னா அதை கற்றுக்கிட்டாதான் எனக்கு அந்த வெற்றி வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கு தான் நான் போகிறேன் கோயிலுக்கு. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ நானும் கோயிலுக்கு போகணும் தான் போதிக்கிறேன், அவங்களும் கோயிலுக்கு போகணும் தான் போதிக்கிறாங்க. ஆனால் அவங்க வேறு மாதிரி போதிக்கிறாங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்க? கோயிலுக்கு போகலன்னா உன்னைக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும், கோயிலுக்கு போகலன்னா உன்னை எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார், கோயிலுக்கு போகலன்னா நீ நரகத்துக்கு தான் போவேன், கோயிலுக்கு போகலன்னா உனக்கு ஒன்றும் கிடையாதாக்கும் அப்படின்ட்டாங்க. நான் சொல்கிறேன், கோயிலுக்கு போகலன்னா நீ தேவனை அறிகிற அறிவில் பெருக முடியாது, ஞானத்தில் பெருக முடியாது, விசுவாசத்தில் பெருக முடியாது, வெற்றி வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாக காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க முடியாது. கோயிலுக்கு போகும்போது இந்த விசுவாச வார்த்தையை கேட்குறோம், நல்லா வளர்கிறோம், கர்த்தரை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், கர்த்தருக்காக ஜீவிக்க ஆரம்பிக்கிறோம், பாவத்தின் மேலே வெற்றி எடுக்கிறோம், எல்லா சூழ்நிலையின் மேலும் வெற்றி எடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அதனால தான் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? அதே போல் தான் வேத வசனத்தை படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் கூட பாருங்கள். வேத வசனத்தை படிக்கிறேன், நான் படிக்கவே இல்லைன்னா கூட கடவுள் என்ன நேசிப்பார். ஏன்னா நான் படிக்காத காலத்தில் என்ன நேசிச்சாருன்னு ரோமர் 5 வாசித்தேன். அதுதான் முதல்ல எடுத்தோடனே அதான் வாசித்தேன். எப்போ என்ன நேசித்தார்? பாவிகளாக இருக்கையில். எப்போ எனக்காக மரித்தார்? நான் சத்துருக்களாக இருக்கையில். அப்போ நான் பைபிளை படிச்சுட்டு இருந்தேன். ஹலோ, பைபிளை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேனா? கிடையாது. எனக்கு பைபிளே தொடர்றதுக்கு முன்னாலேயே அவர் என்ன நேசித்தார். அப்போ கர்த்தர் அதுக்கு முன்னாடியே என்ன நேசிச்சிட்டாரு, அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஏன் பைபிளை படிக்கிறேன்? கர்த்தருடைய அன்பை பெறுவதற்காக அல்ல, அவருடைய தயவை பெறுவதற்காக அல்ல. என் ஜபமும் என் உபவாசமும் என் இதுவும் கர்த்தருடைய தயவை எனக்கு பெற்று தர்றது கிடையாது. அதுக்காக நான் ஜபம் பண்ணல, அதுக்காக நான் பைபிளை படிக்கல, அதுக்காக பண்ணல. நான் எதுக்காக இதை படிக்கிறேன்? எதுக்காக அதை படிக்கிறேன்னா, இந்த வேத வசனம், இதில் உள்ள விசுவாசம் ஒரு பெரிய தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். உட்காந்து வெறும் டிவியே பார்த்துட்டு இருந்தால் அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அங்கே நடக்கிற குத்து சண்டை, ஏமாத்து வேலை, திருட்டு வேலை, ஹலோ, அங்கே வர்ற பேய், அதில் வர்ற பயங்கரமான காட்சிகள், இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் என்னென்ன காரியங்களை நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறோம் இல்லை, எல்லாம் நீங்கள் ஒன்று இதனுடைய தாக்கத்துக்கு ஆளாகிறீங்க, இல்லை உலகத்தினுடைய தாக்கத்துக்கு ஆளாகிறீங்க. எதனுடைய தாக்கத்தில் நீங்கள் வாழ விரும்புகிறீங்க? என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், இதனுடைய தாக்கத்தில் தான் நான் வாழ விரும்புகிறேன். ஃபுல்லாக உலகமே நமக்கு புத்தியில் நிறைஞ்சிருந்ததுன்னா அப்புறம் எப்படி ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ்கிறது? நம்ம முடியாமல் போயிடுது பாருங்கள். கடவுளுடைய வார்த்தையை குறித்த எந்த அறிவும் இல்லாமல் போயிடுது, எந்த ஞானமும் இல்லாமல் போயிடுது, எந்த விவேகமும் இல்லாமல் போயிடுது. வசனம் சொல்லுது இல்லையா, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால் நிறுத்தப்படும், அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருள்களும் நிறைந்திருக்கும். இப்போ வீட்டை கட்டி அதை நிறுத்தி அதை நிரப்பணும்னா அறிவு, ஞானம், விவேகம் தேவை. அது எங்கேருந்து வரும்? இங்கேருந்து தான் வரும். அப்போ வீட்டை கட்டுறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்கு, என்னுடைய தொழிலை கட்டுறதுக்கு, என்னுடைய குடும்பத்தை கட்டுறதுக்கு, என்னுடைய சபையை கட்டுறதுக்கு வேண்டிய அறிவு, ஞானம், விவேகம் எல்லாத்தையும் நான் இங்கேருந்து பெற வேண்டும்.
அதை வேற எங்கிருந்து நான் பெற முடியாது. அப்போ நான் படிக்கிறேன்னா எதுக்கு படிக்கிறேன்? நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். அப்பேற்பட்ட அறிவை, ஞானத்தை, விவேகத்தையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதனால தான் படிக்கிறேன். இதை படிக்கிறதுனால என்ன அவர் அன்பு கூறுவார்னு படிக்கலை. இதை படிக்க முன்னாலேயே என்ன அன்பு கூர்ந்து எனக்காக மறிச்சிட்டாரு. இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்காக, இந்த வெற்றி வாழ்க்கையை முழுமையாக நான் அனுபவிக்க, அதை பழகிக்கொள்வதற்காக நான் இதை படிக்கிறேன். இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு வழங்குது நம்ம என்ன சொல்கிறோன்றது? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கரெக்டாக வழங்கிக்கணும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு விசுவாசி, ஒரு உண்மையான விசுவாசியாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை மற்றும் ஜெபம் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த வாஞ்சை, தாகம் கண்டிப்பாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, யாராவது பரவாயில்லைங்க, ஊரில் தண்ணி கஷ்டம், அடியனுக்கும் 4 நாளாக தண்ணி தாகமே எடுக்கலை, ரொம்ப சந்தோஷம், தண்ணியே வேணாம், அது வேறு மினரல் வாட்டர் ரொம்ப விலைக்கு விற்கிது, இப்போல்லாம் தண்ணியே வாங்குறது இல்லை, கர்த்தருடைய கிருபையில் தண்ணியே இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல கொண்டு போய் உங்களை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி எந்த தண்ணியை குடிக்க மாட்டேன்னீங்களோ அதை தான் ஏற்றுவாங்க முதல்ல உள்ள. ஏன்னா தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. தண்ணியே சாப்பிடாதவன் செத்து கொண்டிருக்கிறான் அல்லது செத்து விட்டான் என்று அர்த்தம் இல்லையா? தண்ணி ரொம்ப அவசியம். அப்போ நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணேன்? தண்ணியை குடித்தேன். ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு தான் வந்தேன் இல்லையா? ஏன்னா தண்ணி வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்குது. என் சரீர வாழ்க்கைக்கு தண்ணி எப்படி தாகம் எப்படி எடுக்குதோ, எப்படி அது அவசியமாக இருக்குதோ, அத்தியாவசியமாக இருக்குதோ, அதுபோலவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஆவிக்குரிய தாகம் இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணணும், கர்த்தரோட நேரத்தை செலவழிக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் இதிலேருந்து எடுத்து நான் பருக வேணும் என்கிற தாகம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இதுக்கு போகிற மொழிய. இதை வாசிட்டா 10 அதிகாரம் வாசிட்டா கர்த்தர் எப்படியாவது எனக்கு போடுற மார்க்கில் 40ன்றது இப்போ 50 ஆகிடும், நான் ஃபஸ்ட் கிளாஸ் கிறிஸ்டியன் ஆகிடுவேன். நான் அப்படி கிடையாதுங்க. அவர் மார்க் மோலையே போட்டார், எனக்கு 100 போட்டார் ஏற்கனவே. எப்படி 100 போட்டார்? இயேசுக்குள்ளே என்னை காண்கிறார். என்னை காணும்போது இயேசுவை காண்கிறார். அதனால் பார்த்தாரு, 100 போ சாம் செல்லதுரையா 100ன்ட்டார். அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இப்போ நான் மார்க்கு கிடைக்கும்னு சொல்லி நான் பண்ணலை. இப்போ நான் எதுக்கு பண்ணுறேன்? இப்போது எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவன் வந்திருக்கிறனால எனக்குள்ளே ஒரு தாகம் ஊற்றெடுக்குது. காலையில் எந்திரிச்சோடனே எப்படி தண்ணியை தேடுறனோ அதுபோல் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணி, இந்த வேத வசனம், இந்த ஜெபம்ங்கிற அந்த வாஞ்சை உள்ளத்திலே இருக்கிறது இல்லையா? பசியும் அதே மாதிரி தான். சாப்பிடாத ஆளுங்கள்லாம் கல்லறையில் இருக்கிறாங்க. இங்கே யாராவது சாப்பிடாத ஆளுங்க இருக்கீங்களா? இப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லா ஹோட்டலும் ஃபுல்லுன்றாங்க. எல்லாம் சொல்கிறாங்க அந்த கோயில் ஆளுங்க தான் எல்லாம்ன்றாங்க. எல்லாம் நியூஸ் வருது எனக்கு. எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு. இங்கே நல்ல பிரசங்கத்தை கேட்டு போதும், இன்றைக்கி இதே போதும், எனக்கு இட்லியும் வேணாம் தோசையும் வேணான்னு போகிறீங்களா? யாராவது கிடையாது. இதையும் சாப்பிட்டுவிட்டு வெளியே போய் அங்கே தோசை, பொங்கல், வடை எல்லாத்தையும் லைனாக வச்சு ஒரு வாங்காமல் விடுறதே கிடையாது. ஏன்னா அது ஜீவனின் அறிகுறி. உயிர் இருக்குது மனுஷனுக்குள்ளே, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், அவன் நடமாடுகிறான், போகிறான் வர்றான், அவனுக்கு எனர்ஜி தேவை, அவன் நாளெல்லாம் வேலை செய்யணும், அவன் நாளெல்லாம் அவனுக்கு எனர்ஜி தேவை, அதுக்காக அவனுக்கு ஆகாரம் தேவை. அது மாதிரியே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் பைபிளை வாசித்து கற்றுட்டு மார்க் வாங்கிறதுக்காக நான் பைபிள் வாசிக்கலை. நான் பைபிளை வாசித்துட்டேன்னா கடவுள் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவாரு. நான் இன்றைக்கி பைபிள் வாசிக்கல அதனால தான் என் ஜெபத்துக்கு பதில், அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. நான் பைபிளை வாசிக்கிறதுனால என்ன அவர் நேசிக்கிறது கிடையாது. அவர் அன்பாக இருக்கிறார், ஆகவே என்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நான் செய்கிறதில்லை, அவர் எனக்கு என் மேலே அவருக்கு அன்பு உண்டாகிறது இல்லை, அவருக்குள்ளேருந்து அன்பு ஊற்றெடுக்கிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார். இருக்கீங்களா? அப்போ நான் செய்கிறது அவருக்கு அன்பை உண்டாக்கலைன்னா நான் செய்கிறது அவருக்கு என் மேலே பகையும் உண்டாக்குறது கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், கிரியினால் அல்ல கிருபையினாலே. அவர் அன்பாக இருக்கிறனால என்னை நேசிக்கிறார், அவர் தயவுள்ளவராக இருக்கிறனால என்னை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளோதான். நான் எதுக்கு பைபிளை வாசிக்கிறேன்? நான் ஏன் ஜெபம் பண்ணுறேன்? நான் ஏன் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறேன்?
நான் பைபிள் காலேஜில் படிக்கிற காலத்திலலாம் இப்போ எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, மைல் கணக்கில் போவேன். 17 மைல் அங்கேருந்து கோயில், 17 மைலுங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. காரு கிடையாது, ஒன்றும் கிடையாது, குளிர் தேசம். சளி மூக்குலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ஐஸ் ஆகிடும் அப்படியே. அந்த மாதிரி குளிர், லேசுப்பட்ட குளிர் இல்லை, ஊற்றும் சளி, ஆனால் ஐஸாக வந்து நிற்கும் அப்படியே. அந்த மாதிரி ஒரு இடம். ஒன்றும் கிடையாது பாருங்கள். காலங்காத்தில் கோட்டையும் சூட்டையும் மாட்டிக்கிட்டு நிற்பேன் பாருங்கள். அந்த இதில் பனியில் நிற்பேன், கை காமிச்சிக்கிட்டு யாராவது என்னை கொண்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி எப்படியாவது ஏறிட்டு போவேன். ஏன்னா அங்கே ஒருத்தர் போதிச்சிட்டு இருந்தார். காலைல 7லேருந்து 10 வரைக்கும் போதிப்பார். 3 மணி நேரம் ஆண்களுக்கு மட்டும் போதிப்பார். அதிலே போய் உட்காந்துருவேன். 7லேருந்து 10 வரைக்கும் வந்து 10:30 மணிக்கு ஆறாதுன்னா அதில் உட்காந்து 12:30 வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் தான் வருவேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு தாகம், உள்ள ஒரு தாகம். மார்க் வாங்கிறதுக்காக இல்லை, கர்த்தர்ட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை, என் கிரியினால் இல்லை, கிருபையினால தான் எல்லாம் ஆகிறது என்பதை எனக்கு அறிஞ்சிருக்கிறேன். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாரையும் ஒரு ஆவிக்குரிய ஹங்கர், ஒரு பசியும் தாகமும் இருக்குது. அது இல்லைன்னா விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். இருந்தால் விசுவாசியான்றதே சந்தேகம். எந்த ஆவிக்குரிய தாகமும் பசியும் கிடையாது, கோயிலுக்கு போகணுன்ற ஒரு நினைப்பே கிடையாது, எந்த பைபிள் வாசிக்கணும் ஜெபம் பண்ணுறது எந்த நினைப்பும் கிடையாதுன்னா ரட்சிக்கப்பட்டவரான்றதே சந்தேகம். ஆள் செத்து இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆவிக்குரியபடி செத்தவராக இருக்கிறாரு. அதனால தான் அந்த ஆவிக்குரிய ஆகாரம் அவருக்கு தேவைப்படலை. செத்த மனுஷனுக்கு சாப்பாடு தேவைப்படாது, அது மாதிரி தான் அது. அப்போ பாருங்க, அப்போ இந்த லீகலிஸ்டிக் பீப்புளும் நாமும் எல்லாமே ஒன்றை தான் போதிக்கிறோம். எல்லாம் என்ன சொல்கிறோம், கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறோம், போகாதுன்னு சொல்லலை. ஆனால் அவங்க ஒரு மாதிரி போதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, காலை ஒடிச்சியா, ஏன் தெரியுமா, போன வாரம் கோயிலுக்கு வரல, அதனால தான் அவனுக்கு கால் ஒடிஞ்சுது, அப்படி நாங்கள் போதிக்கிறது இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், கோயிலுக்கு வரியா, எதுக்கு வர்ற, உனக்குள்ளே ஒரு தாகம் இருக்குது, பசி இருக்குது, அதனால் வர்றேன். இங்கே வந்து கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக வருகிறோம். வெற்றி வாழ்க்கையில் முழுமையாக வாழ வேணுன்ற ஒரு வாஞ்சையில் வர்றோம். காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் வருகிறோம். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். எபிரேயர் 12க்கு திருப்புங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடவும். நம்ம ஒரு ரேஸில் இருக்கிறோங்க. இப்போ வேறு என்ன ரேஸ், ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ் மாதிரி, மேரத்தான் மாதிரி இதில் போயிட்டுருக்குறோம். ஓடுற ஆளுங்களை பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சைடில் ஒரு பேக்கில் 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு சைடில் செல்ஃபோனு அது இது ஐபேட் எல்லாத்தையும் தொங்க விட்டுக்கிட்டு எல்லாம் தொங்க விட்டுட்டா ஓடுறாங்க. கிடையாது, ஒரு சின்ன வெயிட் இருக்காது பாருங்கள். அவன் போட்டிருக்கிற மினிமம் துணி தான் இருக்கும். அது ரொம்ப மெல்லிஸாக வாங்கி போட்டுட்ருப்பான், உடம்போட ஒட்டுறா மாதிரி. அது இருக்கிறதே தெரியக்கூடாது. ஏன்னா எந்த வெயிட்டும் இல்லாமல் லைட்டாக ஓடணும். ஹலோ, ஓடினா தான் ஓடுறதே தெரியாது. இதில் ஒரு இவ்வளோ சில்லறை அள்ளி பாக்கெட்டில் போட்டுட்டு ஓடினா ஒன்றும் இல்லைங்க, வெறும் 5 பைசா 10 பைசா அங்கங்கே கிடச்சிது, கொஞ்சம் கொஞ்சமாக அழுனாக்கும் அப்படியே சேர்ந்துருச்சாக்குன்னா ஆளையே ஸ்லோ டவுன் பண்ணி டயர்டாக்கி வழியில் நிற்க வச்சிரு. ரேஸ்லேயே தோற்றே போயிடுவீங்க. ஏன்னு சொன்னால் இந்த 5 பைசா 10 பைசா சில்லற பாவங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அது சில்லற பாவம் மாதிரி தான் தெரியுது. சின்ன சின்னதாக தப்பு, சின்ன தப்பு அவங்க கொஞ்சம் சில்லறையாக பண்ணுது. அது என்ன, அவன் மொத்தமாக சேர்ந்து வெயிட் ஆட் பண்ணி இந்த ரேஸில் போய் சேர முடியாமல் பண்ணி விட்றான். ஆளை களைப்பாக்கி தோற்கடித்து ஆளை யூஸ்லெஸ் ஆக்கி முடியாமல் நடுவழியே படுத்துக்க வச்சிடும் ஆளை. அதனால தான் சொல்லியிருக்குது, நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கணும். இதெல்லாம் தள்ளிட்டு இந்த வெயிட்டெல்லாம் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா வெயிட் பேகேஜ் இருக்கக்கூடாது. பாவமெல்லாம் எக்ஸ்ட்ரா பேகேஜ், சின்ன தப்புங்க அது இது அப்படியே சேகரித்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தள்ளிட்டு ஓடணும். ஏன்னா இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஓட்டி முடிக்க போகிறீங்க? எல்லோரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். எத்தனை பேருக்கு சொல்கிறது நல்லா விளங்குது? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
என்றென்றைக்கும் உள்ளது. இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கும் உள்ளதுங்க. அப்படி கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி பெரிதான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தாங்கி நடத்துகிற உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய தயவின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, அன்பின்படி எங்களுக்கு தயவு காட்டுகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கிருபை செய்தவர்களும் எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு கூறுகிறீர். உம்முடைய அன்பை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. நீர் அன்பாகவே இருக்கிறீராகவே அன்பு கூறுகிறீர். அன்கண்டிஷனலி யூ லவ் அஸ். இதை புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அன்பிலே திளைத்திருக்கட்டும் ஜனங்கள். வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உண்டாயிருக்கட்டும். உம்முடைய வழிகளில் நடக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அவர்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிற பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக அவர்கள் ஓடட்டும் கர்த்தாவே. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீர். இந்த விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர். இதை முடிக்கவும் எங்களுக்கு வல்லமை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் வெற்றியும் வாழ்வையும் எங்களுக்கு நீ தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா கனமையும் துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றைக்கும் இருப்பதாக.